அவனுங்க பாவம் ப்ரோ. அப்புறம் நான் பேசினே இருப்பேன், அசிங்கமா கேட்பேன் அவனுங்கள. ஆமா என்ன நான் சொல்றேன், மோடி முக ஸ்டாலின் எல்லாம் பொட்டிங்க, அவனுங்க தான் எடிங்க, அவனுங்க மொக்க கதை. அவனுங்க மொக்க கதை. மோடி ஜிடி அவர் தான் இங்க கேடி, அவனுங்க எல்லாம் மொக்க கதை. சொன்னா போல ஒரு மீட்டிங்ல கதறல் சத்தெல்லாம் எப்படி இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. எல்லா பிசுல பண்ணிட்டானுங்க. 2026 யாரு ஜெயிப்பா? நம்ம அண்ணன் இளைய தளபதி விஜய் தான் ஜெயிப்பாரு. அவரை மிஞ்சா யாருமே கிடையாது. அண்ணன் தான் எல்லாமே இல்லாம எல்லாமே. அல்லாஹ் கும்பிடுவாரு, எல்லாமே கும்பிடுவாரு. அண்ணன் தான் டார்மா தக்கால் சோரி. பக்கத்துல ஈசிஆர்ல வந்து பாரு, எங்க அண்ணன் நாங்க எல்லாம் ஈசிஆர்ல தான் இருக்கிறோம். அண்ணன் தான் அந்த மாரி இந்த மாரி வேற மாரி 2026 அண்ணன் தான். எம்ப ஓட்டு என்னன்னா 26ன்ற அண்ணன் தானா. அண்ணன் நடிச்ச போன பத்ரி, என் பேர பத்ரி. சின்னதாக்காரனுக்கு சின்னதாக்காரன், நாங்க எல்லாருமே ஓட்டே போடுவோம் அண்ணனுக்கு மட்டுமே. ஓகே ப்ரோ, இப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில பனையூர்ல நிக்கிறாருன்னா அவரு ஜெயிச்சிருவாரு. அவரு கட்சி உறுப்பினர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆட்டோக்காரர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் குடிக்காரங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாப்ல, கண்டிப்பா பண்ணுவாப்ல. மோடி ஜிடி அவர் தான் இங்க கேடி, அவனுங்க எல்லாம் மொக்க கதை. இப்ப வந்துக்கிறா பாரு நம்ம அண்ணன், இப்ப வந்துக்கிறாரு நம்ம அண்ணன் இளைய தளபதி விஜய், அவர் தான் ஜாடி. அவர் மிஞ்ச யாருமே இல்ல, ஓட்டு எல்லாமே அண்ணனுங்க மட்டும்தான். மக்களே அண்ணன் எல்லாருமே உண்மையா நினைச்சீங்கன்னா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணனா தமிழ்நாடே காப்பாத்துவாப்பல. நின்னா தேறி நடந்தா ஊரு, அந்த மாரி இந்த மாதிரி வேற மாரி பாரு அண்ணனோட ஊரு. அதே மாரி அவர் இப்ப படம் நடிக்கிறா போல, அவருக்கு பணம் எல்லாமே இருக்கும். ஆனா அப்படி இருந்தா அவருக்கு அந்த படம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்கோசம் போராட்டத்துக்கோசம் நிக்கிறா போல. இப்போ கண்டிப்பா அவர் நல்லது பண்ணா எல்லாருமே நல்லது நினைப்பாங்க. மக்களுக்கோசம் வரல, எங்களுக்கோசம் வந்துக்கிறா போல. நம்ம தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம அண்ணன் வந்துக்கிறா போல. அவரு சினிமா விட்டு அரசியல் வந்திருக்காரு, சினிமால நடிக்க மாட்டேன்னு இருக்காரு. நீங்க அவர் படத்தை மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மிஸ். அதே மிஸ் பண்ணுவேன். நெகட்டிவ்ல சீரிய போட்டு பாத்துனேன். முன்னாடி இப்ப பழைய படத்தை தான் பார்க்க முடியுமே, இப்ப வர படத்தை பார்க்க முடியாது. பழைய படத்தை வேணா பார்க்கலாம், அரசியல் வேணா பார்க்கலாம், வேற எதையும் பார்க்க முடியாது. 2026 அவர் ஜெயிக்கலாம், திரும்பி அவர் படம் நடிக்க வரணுமா இல்ல அரசியல்ல திரும்பி? அவர் படம் நடிச்சாலும் சரி, நாட்டை காப்பாத்தாலும், அவரு தோத்தாலே சரி ஜெயிச்சாலும் சரி நம்ம அண்ணன் அவரு. அவர் தோக்கலாம் மாட்டாரு, ஜெயிப்பாப்பால. அந்த சிவனே கூட இருக்கிறாப்பால, அண்ணன் கூட வேற யாரு இருக்கிறா? இவரு கூட இருக்கிறாப்பால, எங்க கூட இருக்கிறாப்பால. இப்ப இருக்கிற ஸ்டாலின் மக்களுக்கு ஏதாவது நல்ல அவன் என்ன புச்சியோட ஜெயில போட்டோம், கவலையே கிடையாது. 5 நாள் ரிமாண்டு. ஆமா, எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தா நடக்குது. ஆமா, உமால மோடி பார்த்தா முக ஸ்டாலின் கிட்ட சொல்றான், முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்றான், உதயநிதி அவனுக்கு கீழே சொல்லி எல்லாம் கேஸ்லாம் இவனுக்கு தான் பண்றது. பொண்ணுங்க அதனால வீட்டுல இருந்து வெளியே வரது பயப்படுது. ஆமா, கார்ல ஒரு பொண்ணுங்க கேஸ் மாட்டினாங்க, அதுல கூட டிஎம்சியோட கொடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன்னா அவனுக்கு தான் எல்லாமே ஓத்துன்னு போறது. கஷ்டப்படுவானா? கவலையே இல்ல எனக்கு, நம்ம அண்ணங்கிறாப்பல, எனக்கு கவலையே கிடையாது. விஜய் என்ன பண்ண நினைக்கிறீங்க? அண்ணன் வந்தாருன்னா ஆட்சிக்கு வரணும், ஆட்சி மக்கள் எல்லாரையும் காப்பாத்துனா, மக்களுக்கு எல்லாமே செய்யணும். அவரோட ஆசையா தான், எங்களோட ஆசையா தான். செய்வாருடா. நிறைய பேர் சொல்றாங்க விஜய் பணத்தாசை, அவன் சொல் நம்ம அண்ணனுங்களா அடிலாம் கிடையாது. எண்ணம் மட்டும் மாறாது, எண்ணம் மட்டும் மாறாது, அன்பு மட்டும் தான் அண்ணன் கிட்ட இருக்கும். எண்ணெல்லாம் மாறியே மாறாது அண்ணன் கிட்ட. எப்பயுமே பாசம் மட்டும் தான் இருக்கும். அதிமுக எல்லாம் கூட்டணி வச்சிருக்கு, விஜய் மட்டும் தான் தனித்து நிக்கிறாரு. ஜெயிப்பாரா? கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருவாரா? வேற லெவல்ல அவரு தாறுமா தக்கால் சோரி, ஜெயிக்காம நிப்பாரு அவரு. எத்தனை வாக்குல ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? ஓட்டு எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேர் ஓட்டு அவருக்கு தான் ஜெயிப்பாரு. ஒரு ஓட்டு தான், ஒரு விரல் தான். சொன்னா போல பாரு, ஒரு விரல். ஐ ஆம் வெயிட்டிங். சொன்னா போல ஒரு மீட்டிங்ல கதறல் சத்தெல்லாம் எப்படி இருக்குது, வேற லெவல்ல இருக்குது.
எல்லாம் பிசுல பண்ணிட்டானுங்க. ஏய் அவனுங்க பாவம் ப்ரோ. அப்புறம் நான் பேசினே இருப்பேன், அசிங்கமா கேட்பேன் அவனுங்கள. ஆமா அதே என்ன நான் சொல்றேன், மோடி MK ஸ்டாலின் எல்லாம் பொட்டிங்க அவனுங்க தான் எடிங்க, அவனுங்க மொக்க கதை அவனுங்க.